a moment when Jesus became the life to us. இந்த வேதவாதத்திலே நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து வழியாகவும் சத்தியமாகவும் ஜீவனாகவும் எங்களுக்கு வந்த அந்த நேரத்தை நாங்கள் பார்க்கிறோம். We have to understand the meaning of the way, meaning of the truth, and meaning of the life so that we can come to the Father. நாங்கள் இந்த வேளையிலே வழியின் அர்த்தத்தையும் சத்தியத்தின் அர்த்தத்தையும் ஜீவனின் அர்த்தத்தையும் நாங்கள் தெரிந்து கொள்கிற பொழுது நாங்கள் தேவனிடத்திலே வர முடியும். If we cannot understand this meaning, no one comes to the Father. இந்த அர்த்தத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளாவிட்டால் நாங்கள் தேவனிடத்திலே சேர முடியாது. Without understanding this meaning of the way, the truth, the life, no one can come to the Father. If somebody said, I can come to the Father without understanding this meaning, they are all liars. நாங்கள் இந்த வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த சத்தியத்தை நாங்கள் அறியாவிட்டால் நாங்கள் ஒரு நாளும் பிதாவிடத்திலே சேர முடியாது. அப்படி யாராவது இந்த சத்தியத்தை நான் அறியாமலே நான் பிதா கிட்ட போவேன்னு சொன்னா அவங்க நிச்சயமா பொய் சொல்றாங்க. So it is really important to know this meaning. இந்த வார்த்தையை நாங்கள் தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. So let's study the meaning of the way, meaning of the truth, meaning of the life today. நாங்கள் இந்த நாளிலே வழியின் அர்த்தத்தையும் சத்தியத்தின் அர்த்தத்தையும் ஜீவனின் அர்த்தத்தையும் நாங்கள் புரிந்து கொள்வோம், படிப்போம். So in order to come to the Father, we have to pass the way, and we have to have the truth, and we need to belong to the life. நாங்கள் பிதாவிடத்தில் வருவதற்கு நாங்கள் வழியையும் சத்தியத்தையும் ஜீவனையும் அறிந்திருக்க வேண்டும். However, most Christians, they do not understand this meaning. அநேக கிறிஸ்தவர்கள் இதன் அர்த்தத்தை அறியாமல் இருக்கிறார்கள். Let's go to 2 Timothy 4:3-4. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4:3. 2 Timothy chapter 4 verse 3. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏனெனில் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு and verse 4. சத்தியத்திற்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஆமென். This is the big problems nowadays. இந்த நாளிலே இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. People do not try to understand the meaning. மனிதர்கள் அர்த்தத்தை புரிந்து கொள்ள மறுதலிக்கிறார்கள். But they just made the meaning by themselves with their knowledge and with their emotion. அவர்களுடைய மனிதர்களுடைய ஞானத்தினாலும் அவர்களுடைய அந்த உணர்வினாலும் அந்த வேதத்தை அவர்களுக்கு ஏற்ற மாதிரி வேத வார்த்தையை அவர்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளுகிறார்கள். Therefore, with this verse, John 14:6, many pastors interpreted by their own way. So each pastor says about it differently. நாங்கள் பார்க்கிறோம் இந்த யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை போதகர்கள் அவர்களுடைய சொந்த மொழியிலே அல்லது அவர்களுடைய சொந்த வார்த்தையிலே இதை அர்த்தத்தை சொல்லுகிறார்கள். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அர்த்தத்தை வேறு வேறு விதமான அர்த்தத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். Jesus first said to us that he is the way. இயேசு முதலாவதாக எங்களுக்கு சொல்லுகிறார் அவரே வழியாய் இருக்கிறார் என்று. Where will we go through this way? நாங்கள் எங்கே சென்றாலும் அவர் வழியாக இருக்கிறார். Most Christians and some Christians, they tend to say, Jesus said he is the way. If I follow his way, my business will go well. சில பேர் சொல்வார்கள் இயேசு கிறிஸ்துவே வழியாக இருக்கிறார், நான் அவரை பின்பற்றுவேனாக இருந்தால் என்னுடைய வியாபாரம் அல்லது என்ற தொழில் என்ற காரியங்கள் சரியாக போகும் என்று. This verse is not telling about the worldly thing.
இந்த வசனம், இந்த ஆண்டவருடைய வார்த்தையாகப்பட்டது உலக பிரகாரமான காரியத்தை எங்களுக்கு சொல்லவில்லை. This way is telling us about our nature sin. இது இந்த வழி எங்களுக்கு இந்த வசனம் எங்களுக்கு எங்களுடைய தேவனுக்குரியதை, ஆவிக்குரிய காரியங்களை சொல்லுகிறது. We should remember the 1 Timothy 6:10. Jesus didn't come to this earth to bless us in money. நாங்கள் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாங்கள் பார்ப்போம். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 10ஆம் வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். Of course, we need money to live, to survive on this earth. ஆம், உண்மையாகவே எங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது இந்த உலகத்திலே வாழுவதற்கு. However, we should not love the money. நாங்கள் அந்த பொருளாசை அற்றவர்களாக அல்லது பணத்தின் மேல் ஆசையற்றவர்களாக இருக்க வேண்டும். Because for the love of money is a root of all kinds of evil. அதாவது பொருளாசையே எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. அநேக தீமைகளுக்கு இந்த பொருளாசை வேறாயிருக்கிறது. Therefore, John 14:6 is not telling us the way, it's not leading our business into successful. இந்த யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பலி என்று சொல்லப்படுகிறது. அது எங்களுடைய வியாபாரத்தையோ தொழிலையோ நாங்கள் வெற்றிகரமாக நடத்துவதற்கான பலி என்று அது சொல்லப்படவில்லை. But many people, and especially the people who do not understand the scriptures nowadays, they preached with this verse to the people in a wrong meaning. அதாவது இந்த காலத்திலே வேதாகமத்தை அறியாதவர்கள் இந்த வார்த்தையை பிழையாக தங்களுடைய சபையுள்ளவர்களுக்கு போதிக்கிறார்கள். Let's go to 2 Peter 3:16. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எங்க பார்ப்போம்? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எஸ். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சியுடையவர்களாய் இருங்கள். ஆமென். It is 2 Peter 3:16. Oh, 1 second please. 2 Peter 3:16. Oh, 2 Peter 3:16. 2 3:16. எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறேன். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதுக்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். Amen. It's correct. Yeah. We should not interpret the Bible by our own destruction. எங்களுடைய சொந்த ஞானத்தினாலே இந்த வேத வாக்கியங்களை மொழிபெயர்க்க அல்லது பிரசங்கிக்க கூடாது. We should understand it by the power of the Spirit God. நாங்கள் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே இதை பேச வேண்டும். So, let me ask you one thing. Jesus told us that he was the way. And where did Jesus go when he came to this earth? நான் ஒரு வார்த்தை உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து சொன்னார், அவரே வழி என்று சொல்லி. இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவர் எங்கே சென்றார்? Where did Jesus go? எங்கே இயேசு கிறிஸ்து சென்றார்? He went to the cross. அவர் சிலுவைக்கு சென்றார். He was telling us that he is the way to go to the cross. அவர் சொல்லுகிறார், அவரே சிலுவைக்கு செல்லுவதற்கான வழியாய் இருக்கிறேன் என்று. And where is the cross? சிலுவை எங்கே இருக்கிறது? And cross is the place for the crucifixion. சிலுவையாகப்பட்டது சிலுவையில் அறையப்படுகிற இடமாக இருக்கிறது. எங்களை சிலுவை அறையப்படுகிற இடமாக இருக்கிறது.
Let's go to Matthew 16 verse 24. மத்தேயு 16:24. My God. மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். ஆமென். We need to take up our own cross and follow Jesus. நாங்கள் எங்களுடைய சொந்த சிலுவையை சுமந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை பின்தொடர வேண்டும். Because Jesus is the way to go to the cross. இயேசு கிறிஸ்துவே சிலுவைக்கு செல்லுவதற்கு வழியாக இருக்கிறார். And at the cross, what do we have to do? சிலுவையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? As I told you before, cross is the place to crucify. நான் முதலிலே உங்களுக்கு சொன்னேன், சிலுவை தான் அறையப்படுகிறதுக்கு ஏற்ற இடம். And what do we need to crucify on the cross? நாங்கள் சிலுவையிலே என்னத்தை அறைய வேண்டும்? According to 1 Corinthians 15:31, Apostle Paul said he died every day. What did he crucify on the cross every day? 1 கொரிந்தியர் 15:31 சொல்லுகிறது, அவர் தினம் தினம் சிலுவையிலே அறையப்பட்டார் என்று. 1 கொரிந்தியர் 15:31 வாசிப்போமா? கொரிந்தியர் 11. Yes, Lord. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஆமென். What do we need to crucify on the cross? Sorry, we didn't read the proper word. Yeah, 1 Corinthians 15:31. Yes. நான் அனுதினமும் சாகிறேன், அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன். ஆமென். What do we need to crucify on the cross? நாங்கள் என்னத்தை சிலுவையில் அறைய வேண்டும்? How could Apostle Paul die every day? இந்த வசனத்தின்படி எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் தினம் தினம் மரித்தார்? How many lives did he have? எத்தனை உயிர் அவருக்கு இருந்தது, எத்தனை வாழ்க்கை இருந்தது அவர் தினம் மரிப்பதற்கு? He had only one life. If he crucified his physical body on the cross, he couldn't die every day. அதாவது அவருக்கு ஒரே ஒரு வாழ்வு தான் இருந்தது, அவர் மரிக்க முடியாது. அவர் பிசிக்கல், அதாவது அவருடைய மாமிச சரீரத்தை சிலுவையில் அறைந்தார். Cross is the place to crucify. சிலுவை அறையப்பட வேண்டிய ஒரு இடம். But we need to know what things we have to crucify on the cross. நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் சிலுவையிலே எவைகளை நாங்கள் சிலுவையில் அறைய வேண்டும் என்று. People nowadays, they don't know what we have to crucify on the cross. இந்த காலத்திலே மக்கள் அறியாமல் இருக்கிறார்கள் அவர்கள் எதை சிலுவையில் அறைய வேண்டும் என்று. We need to exactly know what we have to crucify on the cross. நாங்கள் தெளிவாக சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் எதை நாங்கள் சிலுவையில் அறைய வேண்டும் என்று. Galatians 5:24. Let's go to Galatians 5:24. கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைகிறார்கள். ஆமென். அறைந்திருக்கிறார்கள். According to Galatians 5:24 said, we need to crucify the sinful nature. இந்த கலாத்தியர் 6:24 நாங்கள் எங்களுடைய ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறோம். Jesus said to us that he was the way. It is because we need to take up our own cross and follow him to crucify our sinful nature. எங்களுடைய மாமிச சிந்தையை நாங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட நாங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு எங்களுடைய மாமிச சிந்தையை சிலுவையில் அறைய வேண்டும். Why do we need to crucify the sinful nature on the cross?
நாங்கள் ஏன் இந்த மாமிச சிந்தையை பாவ சரீரத்தை சிலுவையிலே அறைய வேண்டும்? It is because Romans 8:8 said, because of the sinful nature, we cannot please God, which means that we cannot be with God. நாங்கள் இந்த மாமிச சிந்தை உள்ளவர்களாக இருந்தால் நாங்கள் தேவனை ஒரு நாளும் பிரியப்படுத்த முடியாது. Romans 8:8. Please read it. ரோமன்ஸ் Romans 8:8. ரோமர் 8:8 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ஆமென். This is our nature. This is our sinful nature. இதுதான் எங்களுடைய சிந்தையாக இருக்கிறது. Let's go to Ephesians 2:3. எபேசியர் 2:3. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினிகளின் பிள்ளைகளாய் இருந்தோம். Yes. This is our nature sin and we called it sinful nature. இதுதான் நாங்கள் எங்களுடைய மாமிசம், அதாவது மாமிச சிந்தை, எங்களுடைய பாவ சரீரம். And Romans 5:12 said this sinful nature is coming from our first ancestor. நாங்கள் ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. ரோமர் 5:12 சொல்லுகிறது தெளிவாக, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. We need to cut this sinful nature. We need to get rid of this sinful nature from us. இந்த பாவ சிந்தனை அல்லது மாம்ச சிந்தையிலிருந்து நாங்கள் வெளிப்பட வேண்டும், அதாவது வெளியாக வேண்டும். அந்த மாம்ச சிந்தையை எங்களிலிருந்து நாங்கள் அகற்றி போட வேண்டும். How can we get rid of this sinful nature from us? நாங்கள் எங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த மாமிச சிந்தையிலிருந்து நாங்கள் எப்படி வெளியே வர முடியும்? We can get rid of it through the cross. நாங்கள் சிலுவையிலே எங்களை அறைவதன் மூலமாக நாங்கள் அதிலிருந்து வெளியில் வர முடியும். That is what Jesus said, I am the way. அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியாக இருக்கிறேன். Jesus needs to be the way to us first. இயேசு கிறிஸ்து முதலாவது எங்களுக்கு வழியாக இருக்க வேண்டும். So that we can follow the way to the cross to crucify our sinful nature. அப்ப நாங்கள் அவரை பின்பற்றி எங்களுடைய பாவ சிந்தனைகளை, அதாவது மாமிச சிந்தையை நாங்கள் சிலுவையிலே அறைந்து அதிலிருந்து நாங்கள் வெளியில் வர முடியும். Why do we need to crucify our sinful nature on the cross? நாங்கள் ஏன் எங்களுடைய பாவ சிந்தையை அல்லது எங்களுடைய பாவ சுபாவத்தை சிலுவையில் அறைய வேண்டும்? It is because we cannot please God. எங்களுக்கு அப்படி செய்யாவிட்டால் நாங்கள் தேவனை பிரியப்படுத்த முடியாது. Even though we help a lot of people, we spend our whole wealth for poor people. Even though we built many churches, as long as we belong to the sinful nature, God will not receive it. நாங்கள் அநேக சபைகளை கட்டினாலும் அநேக காரியங்களை செய்தாலும் எங்களுக்கு பாவ சிந்தை அல்லது அந்த மாமிச சிந்தை இருக்குமானால் நாங்கள் தேவனை ஒரு நாளும் பிரியப்படுத்த முடியாது. That is why Romans 10:2-3. Romans 10:2-3. ரோமருக்கு எழுதிய நிருபம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்கள். ரோமன் 10:2 என்ன? 10:2. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. Verse 3. 3ஆம் வசனம். எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். ஆமென். Therefore we should first get rid of our sinful nature so that whatever we do, God can receive our works. நாங்கள் முதலாவது எங்களுடைய மாமிச சிந்தையிலிருந்து வெளியில் வந்து எங்களுடைய பாவ சிந்தையை, பாவ மனிதனை சிலுவையில் அறைவோமாக இருந்தால் தேவன் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். That's why Jesus said to us that he is the way, because we need to follow the way
to go to the cross to crucify our sinful nature. நாங்கள் முதலாவதாக அதனால்தான் இயேசு கிறிஸ்து நானே வழி என்று சொன்னார். நாங்கள் அவரை பின்பற்றி நாங்கள் சிலுவைக்கு போய் சிலுவையில் எங்களுடைய மாமிச சிந்தையை பாவ சரீரத்தை நாங்கள் சிலுவையில் அறைவோமாக இருந்தால் நாங்கள் அவருடைய வழியிலே மீண்டுமாக உயிர் தெழுகிறவர்களாக இருக்கிறோம். This is the meaning of the way. இதுதான் வழி என்பதற்கு அர்த்தம். We need to follow the way and we can go to the cross, and at the cross we will crucify our sinful nature. நாங்கள் அந்த வழியை பின்பற்றி எங்களுடைய சிலுவையிலே நாங்கள் சிலுவையை நோக்கி போய் சிலுவையிலே எங்களுடைய மாம்ச சிந்தையை அறைந்து விட்டு நாங்கள் அதிலிருந்து நாங்கள் விடுதலையாகி ஆவிக்குரியவர்களாக ஜீவிக்கிறோம். And now we are going to study about the meaning of the truth. நாங்கள் அடுத்ததாக நாங்கள் சத்தியம் என்றால் என்ன என்று பார்க்க போகிறோம். Let's go to Ephesians 4:21. What truth is? எபேசியர் 4:21 அதில் தான் நாங்கள் எது சத்தியம் என்று காண்கிறோம். எபேசியர் 4:21. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. This verse is talking about the truth. இந்த வசனம் சத்தியத்தை குறித்து பேசுகிறது. And we have to know that the truth is not Jesus. The truth is in Jesus. நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இயேசு சத்தியம் அல்ல, சத்தியம் அவருக்குள்ளாக இருக்கிறது என்று சொல்லி. And we can see what the truth is from the previous verse, verse 20. நாங்கள் அதுக்கு முதல் இருக்கிற வசனத்திலிருந்து எது சத்தியம் என்று நாங்கள் அறிந்து கொள்ளலாம். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. Verse 20 is talking about who? Talking about the Christ. 20ஆம் வசனம் தெளிவாக பேசுகிறது கிறிஸ்துவை பற்றி. And the next verse 21, the truth is in Jesus, which means that the Christ, the Spirit Christ was in Jesus. அதாவது 21ஆம் வசனத்திலே நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம், இயேசுவினுக்குள்ளாக கிறிஸ்து ஆவியானவர், கிறிஸ்து ஆவிக்குரியவர் அங்கே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறார் என்பதை நாங்கள் இந்த வசனத்தின் மூலமாக பார்க்கிறோம். This is the truth that Christ was in Jesus. இதுதான் சத்தியம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே இருந்தார். But people do not know this mystery. That's why they just know only Jesus, but they didn't know where the Christ is. அதுதான் ரகசியம். நிறைய பேருக்கு இது இயேசுவை மாத்திரம் தெரியும், ஆனால் இயேசுவுக்குள் கிறிஸ்து வெளிப்படுகிறார் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். God wants us to meet Christ from Jesus. தேவன் நாங்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Most Christians, they cannot understand this meaning of the truth. That is why they only met and stayed at Jesus only, but they don't care to meet Christ. அதாவது அநேகருக்கு இந்த சத்தியம் தெரியாதபடினாலே அவர்கள் இயேசுவை குறித்து மாத்திரம் பேசுகிறார்கள். இயேசுவுக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்துவை அவர்கள் சந்திக்க விருப்பமில்லை. Let's go to John 8:31. யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இயேசு தம்மை விசுவசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள். Amen. There are Jews who had believed Jesus, and Jesus is telling them. அங்கே இயேசுவை விசுவசித்த யூதர்களிடத்திலே இப்படியாக இயேசு கிறிஸ்து சொன்னார், I am telling to the Christians who believe Jesus nowadays. நான் இன்று இயேசுவை விசுவசிக்கிற கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுகிறேன். And what thing am I telling them? ஒரு காரியம் நான் அவர்களுக்கு சொல்லுகிறேன். I am telling them the next verse about not Jesus but the truth. நான் அதுக்கு கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுகிற அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 32ஆம் வசனம்.
And what is the சத்தியத்தையும் truth? அறிவீர்கள். Ephesians 4:20 said, Christ is the truth. அங்கே நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் வாசித்த வசனத்திலே அங்கே கிறிஸ்துவே சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We should remember that John 8:24, Jesus now it is telling to the people about the truth in 24, John 8:24. யோவான் 8:24 வசனத்திலே, ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், நானே அவர் என்று நீங்கள் விசுவசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். Yes. John 8:24 said, I told you that you would die in your sin. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பாவத்திலே சாவீர்கள் என்று. Why would they die in their sin? அவர்கள் ஏன் அவர்களுடைய பாவத்திலே சாக வேண்டும்? If they cannot understand that he is the one he claimed to be. அதாவது அவர்கள் வந்திருக்கிறவர், அதாவது வந்திருக்கிற இயேசுதான் அவர் இரட்சகர் என்று அவர்கள் அறியாதபடியினால் அப்படி சொன்னார். What did Jesus on this earth? What did he say? What did he say on this earth? இயேசு இந்த உலகத்திலே அவர் என்ன சொன்னார்? Did he say I am Jesus? I am Jesus? இயேசு அவர் சொன்னாரா நான் இயேசு என்று? Did he say you have to believe Jesus is Jesus? அவர் சொன்னாரா இயேசு ஆகிய என்னை இயேசு என்று விசுவசியுங்கள் என்று? No, he never said like that. அவர் அப்படி சொல்லவில்லை. He said I am Jesus is the one Christ. அவர் சொன்னார், அவர் நான் கிறிஸ்து என்று அவரை வெளிப்படுத்தினார். நானே கிறிஸ்து என்று அவர் சொன்னார். Therefore, we need to believe that the truth is not Jesus' time before the cross. The truth is at the time of after the cross, which is the Christ. அதாவது சத்தியம் என்பது சிலுவைக்கு போகும் முன் இருந்த இயேசு அல்ல. சத்தியம் என்பது சிலுவையிலே மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவே சத்தியமாக இருக்கிறார். Therefore, we should remember that Jesus didn't take out our sin, but Christ, when Jesus died on the cross and became Christ after the cross, he took out our sin. இயேசு எங்களுடைய பாவங்களை சுமந்தார் என்று சொல்லுவதல்ல. நாங்கள் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு கிறிஸ்து எங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். That's what 1 Corinthians 15:17 said. 1 கொரிந்தியர் 15:17 வசனம். 1 கொரிந்தியர் 15:17 வசனம். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்து எழுந்திராவிட்டால். Amen. We should remember that 1 Corinthians 15:17. இந்த வசனத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். It கிறிஸ்து doesn't say எழுந்திராவிட்டால். Jesus has been raised. இதுல வாசித்தீங்கன்னா அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு இயேசு உயிர்த்தெழுந்தார்னு சொல்லாம It கிறிஸ்து said Christ எழுந்திராவிட்டால். has been raised. அங்கே கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And Acts 2:36 is telling us exactly the moment. Before the cross, he was Jesus. And after the cross, he was Christ and Lord. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:36 வசனத்திலே, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:36 வசனம் வாசிங்க பார்ப்போம். நீர் என் 36 ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறிய கடவார்கள் என்றார். ஆமென். That is why we should remember John 1:41. Jesus said, I am the one I claim to be, does not mean that Jesus became Jesus again. It means that Jesus become
Christ. யோவான் 1:14 இயேசு கிறிஸ்து தன்னை இயேசு கிறிஸ்து என்று இயேசு என்று சொல்லாமல் அவர் கிறிஸ்து என்று சொன்னார். யோவான் 1:46. Please read it, John 1:41. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். ஆமென். Amen. Jesus is the Christ. இயேசுவே கிறிஸ்து. So the truth means Jesus became Christ. சத்தியம் என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவாக வந்தார். மரித்து உயிர்த்தெழுந்த போது அவர் கிறிஸ்துவாக வந்தார். So now we understood the meaning of the way and meaning of the truth. இப்பொழுது உங்களுக்கு வழியை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கிறது. Meaning of the way is to go to the cross with our sinful nature. வழியின் அர்த்தம் என்னென்று சொன்னால் எங்களுடைய பாவ சிந்தையோடு பாவ சரீரத்தோடு நாங்கள் சிலுவைக்கு போகிறது தான் அதன் அர்த்தம். வழி என்பதன் அர்த்தம். Meaning of the truth is telling us that Jesus is not Jesus, but Jesus became Christ. நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அவர் இயேசு என்று அழைக்கப்பட்டார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பொழுது அவர் கிறிஸ்து என்று அழைக்கப்பட்டார். எனவே இயேசு அல்ல, இயேசு கிறிஸ்துவானவர் இயேசுவாக வந்தார். And now we need to understand the meaning of the life. இப்பொழுது நாங்கள் லைஃப் Let's go. ஜீவன் என்ற அந்த வசனத்தின் அந்த சத்தியத்தை நாங்கள் பார்ப்போம். Let's go to Galatians 2:20. கலாத்தியர் 2:20. கலாத்தியர் 2:20. 2:20 நாங்கள் வாசிக்கிற வசனம் தான். என்ன 20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளை கல்லாய் இருக்கிறார். ஆமென். Galatians 2:20. One second please. Oh. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். Amen. Going to the cross is the meaning of the way. நாங்கள் சிலுவைக்கு போவதுதான் வழி என்பதன் அர்த்தம். And crucifying my sinful nature with Christ is the meaning of the truth. கிறிஸ்துவோடு என்னுடைய பாவ சரீரத்தை சிலுவையில் அறைவதுதான் சத்தியத்தின் அர்த்தம். And Galatians 2:20 said, when we have been crucified with Christ, what will happen to us? கலாத்தியர் 2:20 சொல்லுகிறது, நாங்கள் இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டால் எங்களுக்கு என்ன நடக்கிறது என்று. After we have been crucified with Christ, we no longer live, but Christ lives in us. நாங்கள் வாழவில்லை, எங்களுக்குள்ளே கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. Having Christ in us is the meaning of the life. அதாவது கிறிஸ்து எங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறது தான் ஜீவனின் வார்த்தையின் அர்த்தமாக இருக்கிறது. Let's go to Colossians 3:4. கொலோசியர் 3:4. கலாத்தியர் பேசியர் கொலோசியர் 3:4 பசங்க. கொலோசியர் 3:4. உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு முன்னறிவித்தோம். கொலோசியன்ஸ் 3:4. கொலோசியர் 3:4. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட
மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆமென். Who is our life? யார் எங்களுடைய வெளிச்சம், ஜீவன்? Christ is our life. கிறிஸ்துவே எங்களுக்கு ஜீவனாய் இருக்கிறார். Galatians 2:20 said, when we have been crucified with Christ, we no longer live, but Christ lives in us. நாங்கள் இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டோம், நாங்கள் அல்ல, கிறிஸ்துவே எங்களுக்குள் வாழ்கிறார். Having Christ in us is the meaning of the life. கிறிஸ்து எங்களுக்குள் வாசமாய் இருப்பதே ஜீவனின் அர்த்தம். And finally, we can come to the Father after we understand the meaning of the way, meaning of the truth, meaning of the life. இந்த வழி, சத்தியம், ஜீவன் என்பதின் அர்த்தத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளமாக இருந்தால் நாங்கள் தேவனிடத்தில் இலகுவாக வர முடியும். Because 2 Corinthians 5:19 said, God is in Christ. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். 2 கொரிந்தியர் 5:19. ஆமென். And also 1 Corinthians 3:23. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3:23. நீங்கள் கிறிஸ்துனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். ஆமென். When we are of Christ, we can come to the Father because Christ is of God. நாங்கள் கிறிஸ்து உடையவர்களாக இருந்தால் நாங்கள் தேவனிடத்துக்கு வர முடியும். ஏனென்றால் கிறிஸ்து தேவனுடையவராக இருக்கிறார். Amen. ஆமென். This is our lecture today. இதுதான் இன்றைய வேத பாடம். We should understand John 14:6 properly and correctly. யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாங்கள் மிகவும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். The way is teaching us that we need to go to the cross with our own cross. நாங்கள் அந்த வழி என்பது நாங்கள் எங்களுடைய சொந்த சிலுவையை சுமந்து கொண்டு சிலுவைக்கு நாங்கள் போக வேண்டும் என்பதை குறிக்கிறது. It is because we need to crucify our sinful nature on the cross according to Galatians 5:24. எங்களுடைய பாவ சிந்தையை நாங்கள் கலாத்தியர்கள் எழுதப்பட்டிருக்கிறது போல சிலுவையிலே அறைய வேண்டும். It is because of our sinful nature. With sinful nature, we will never please God and we cannot accompany with God. எங்களுடைய மாமிச சிந்தையோடு நாங்கள் ஒரு நாளும் தேவனிடத்தில் சேரவும் முடியாது, நாங்கள் தேவனை மகிமைப்படுத்தவும் முடியாது. However, in order to crucify our sinful nature, first we need to understand the meaning of the truth. நாங்கள் அந்த எங்களுடைய சத்தியம் இயேசுவே வழியும் சத்தியம் என்றதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் சிலுவையிலே எங்களை அறையாவிட்டால் அந்த சத்தியத்தின் அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடியாது. And the true was Christ according to Ephesians 4:20. எபேசியர் 4:20 படி நாங்கள் அங்கே கிறிஸ்து தான் ஜீவனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். And the truth Christ was in Jesus. The next verse 21. 21ஆம் வசனம் சொல்கிறது, சத்தியமாகிய கிறிஸ்து அங்கே வாசமாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. Therefore, with this truth, we can finally crucify our sinful nature on the cross with Galatians 2:20. கலாத்தியர் 2:20 படி நாங்கள் சிலுவையிலே அறையப்பட்டோம் இயேசு கிறிஸ்துவோடு கூட. And when we have been crucified with Christ, our sinful nature on the cross, we no longer live, but Christ lives in us. எங்களுடைய மாமிச சிந்தையை நாங்கள் சிலுவையில் அறைந்தபடியினால், பாவ சிந்தையை சிலுவையில் அறைந்தபடினால் நாங்கள் அல்ல, எங்களுக்குள் கிறிஸ்துவே வாசமாய் இருக்கிறார். And this is the meaning of the life, that having Christ in us is the meaning of the life. இந்த ஜீவன், இயேசுவே ஜீவனாக இருக்கிறார் என்பதின் உண்மையான அர்த்தம் இதுவே. எங்களுக்குள் இயேசு கிறிஸ்து ஜீவனாக எங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார். It is because Colossians 3:4 is telling us that the life is Christ. கலாத்தியர் 4:3 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு ஜீவனாக இருக்கிறார் என்று.
And as long as we have Christ in us, we can now come to the Father because of the 1 Corinthians 3:23 that when we are of Christ, Christ is of God, and we can come to the Father because we have Christ in us. நாங்கள் அந்த வழி சத்தியம் ஜீவன் என்பதை தெளிவாக அறிந்திருப்போமானால் நாங்கள் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறது போல கிறிஸ்து தேவனுக்குள்ளே இருக்கிறார். எனவே நாங்கள் கிறிஸ்துவோடும் தேவனோடும் இருக்கிறோம். And we are now the true worshippers and true servant of God. It is because we understand the meaning of John 14:6 and we can come to the Father in proper way. நாங்கள் யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளபடியினால் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறபடியினால் நாங்கள் உண்மையான தேவனை ஆராதிக்கிறவர்களாகவும் உண்மையோடு தேவனை ஆராதிக்கிறவர்களாகவும் உண்மையாக தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாகவும் இருக்கிறோம். Amen. Amen. And let's pray all together. Close your eyes, bow down your head. Amen. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி. Dear Heavenly Father, thank you so much for teaching us today. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த இந்த சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. Thank you for teaching us the meaning of the way that we can go to the cross with our sinful nature. ஆண்டவரே, எங்களுடைய மாம்ச சிந்தையோடு நாங்கள் சிலுவையிலே எங்களை அறைய வேண்டும் என்று நீங்கள் வழியை குறித்து எங்களுக்கு கற்றுத்தந்ததற்காக ஸ்தோத்திரம். Thank you for teaching us the meaning of the truth that now we can crucify our sinful nature on the cross with the truth Christ. நாங்கள் சத்தியத்தை அறியும்படியாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையிலே அறையப்பட்டபடியினால் நாங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். அந்த வார்த்தையின் அர்த்தத்தை அறிந்து கொண்டோம். And thank you for teaching us the meaning of the life that Christ lives in us. ஆண்டவரே, அந்த ஜீவன் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை நாங்கள் இயேசு கிறிஸ்துவோடு எழுந்தபடினால் கிறிஸ்து எங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறபடினால் நாங்கள் ஜீவனை பெற்றிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள செய்ததற்காக ஸ்தோத்திரம். And now we deserve to come to you, our Father. It is because we know the way of the meaning of the way, meaning of the truth, and meaning of the life. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனும் இருக்கிறார் என்ற அர்த்தத்தை நாங்கள் தெரிந்து கொண்டபடியினால் எங்களுடைய பரலோக பிதாவிடத்திலே நாங்கள் வருவதற்கு எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். Thank you for being Emmanuel with us through Matthew 1:23. ஆண்டவரே, மத்தேயு 1:23 படி இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. This is our prayer in the name of Lord Jesus Christ. Amen and amen. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். Thank you, Pastor. Thank you, Pastor. How was today's Bible study? Was it easy to understand? Yes,